நேர்களே, முக்கிய செய்தி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சூரல் மலையில் நிலச்சரிவில் சிக்கி கட்டட தொழிலாளி காளிதாஸ் உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். காளிதாஸ் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது இரங்கல் பதிவிட்டிருக்கிறார். சூரல் மலை பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததை தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். 3 லட்சம் ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரல் மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கட்டட தொழிலாளி காளிதாஸ் உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் பதிவிட்டிருக்கிறார். காளிதாஸ் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இரங்கல் பதிவில் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் வயநாடு, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 100க்கும் மேல் ஆகிவிட்டது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் கட்டட தொழிலாளி காளிதாஸ் என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அறிந்து மிகவும் துயரம் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து காளிதாஸ் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது நிவாரண நிதியிலிருந்து விடுவித்து அறிவித்திருக்கிறார். சூரல்மலையில் நிலச்சரிவில் சிக்கி கட்டட தொழிலாளி காளிதாஸ் உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இரங்கல் பதிவில் தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து தமிழக அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சூரல்மலையில் நிலச்சரிவில் சிக்கி கட்டட தொழிலாளி காளிதாஸ் உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். காளிதாஸ் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா கிராமத்தைச் சேர்ந்த காளிதாஸ் இந்த நிலச்சரிவு விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அவரது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.